அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஐரோப்பா இந்தியாவுடைய டீலை பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்த்துடலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏன்னா உடனே ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு ட்விட்டை போட்டார். இங்கே டேடின்ட்டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லிவிட்டு அங்கே அம்மான்னு சொல்லிவிட்டு அங்கே இந்தியா கிட்ட போயிட்டீங்களா, உங்களை கவனிச்சுக்கிறேன் நில்லுங்க அப்படின்ட்டு, நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு விமர்சனத்தை சொல்லி போட்டிருந்தார். நம்ம காலையில் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தோம், நம்ம அமெரிக்காவை கபான்னு வயிறு எரிஞ்சிட்ருக்கோம், கண்டிப்பாக ஏதாவது சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே ஐரோப்பாவும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய மிகப்பெரிய ஒரு டீல். அங்கே ஒரு சின்ன மிரட்டல், மனக்கசப்பு, கொஞ்சம் மதிக்கலை அப்படின்னோடனே அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பெரும்பாலான டீல் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கலாம். ஏன்னா 27 நாடுகள் சேர்ந்து இங்கே மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதனால தான் இது மதர் ஆஃப் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த டீலையும் அதனுடைய சார அம்சம், யாருக்கு யார் பலன் அடைந்திருக்கிறது, ஒரு முழுமையான தகவலும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள். முதல் முறையாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு ட்ரோன் இரண்டு ட்ரோன் போட்டி போட்டு உலக வேலை பார்க்குது. ஒன்று ஈரானுடைய ட்ரோனு, இன்னொன்று அமெரிக்கானுடைய ட்ரோனு. ரெண்டுமே சமம் பெருசாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அடுத்தடுத்த சுற்றி இந்த எல்லைப்பகுதியில் இருக்கும் நாடுகள்லாம் ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி தகவல் தாறுமாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணலாம். வாங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாமா. நேற்று இல்லை, மதியம் ஆர்கே சேனலில் எனக்கு நாடு ஞாபகம் இல்லைங்க, நான் வீடியோ எடுக்க வரும்போது தலைவன் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு நாடு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாடுக்கு வரி போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னல. அது வேறு அந்த நாட்டில் தென்கொரியாவுக்கு 15% வரி போட்டிருந்தாரு. இப்போ கூடுதலாக அவங்க இன்னும் எனக்கு டீல் வரல எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 25% வரி போட ஆரம்பிச்சிட்டார், வரி உயர்த்திட்டார். அதாவது எங்களிடம் டீல் வரவில்லை என்று உங்களையே நம்பி இருக்கக்கூடிய தென்கொரியாவுக்கு ரொம்ப சிறப்பு பரிசு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி மிரட்டல்னால இனி இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன் வரப்போகுதுன்ற பதிவும் நம்ம பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியா ஐரோப்பானுடைய ட்ரேட் டீலை பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு மனுஷனுடைய புலம்பலை பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரம்ப் அவர்கள் போட்ட ட்விட்டு நான் கேள்விப்பட்டேன். பொய்யர் உரசல்லாம் ஒன்றலையான், ரொம்ப முக்கியம். பொய்யர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பொய்யர் உரசல்லாம் ஒன்றலையான் இந்தியா குரூப் கூட சைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க மதர் ஆஃப் ஆல் டீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும் பால் குடிக்கிற புட்டியும் போட்டுட்டு தே ஆர் பிளேயிங் ஹவுஸ். அந்த காலத்தில் நம்ம வசனம் சொல்லல, டேய் நான்லாம் திண்ணையில் நடக்கும்போது என் கையை பிடிச்சி நடந்த பையன்டான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள்லாம் எங்களுடைய நெய்பர், என் திண்ணையில் வளர்ந்த பசங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் ரூமுக்கிட்ட டேடின்னு என்னை வாயால் கூப்பிட்டு எங்கள் ஓவல் ஆஃபீஸில் மேக் அமெரிக்கா ரீச் எகைன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் இங்கே ப்ரோக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கெஞ்சுறீங்களே, மதர் அம்மான்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்களே, இது நியாயமான்றாங்க. உங்ககிட்ட சொந்த பில்லு கட்டுறதுக்கே உங்களால் முடியல, நீங்கள் போயிட்டு இந்தியா கிட்ட மதர்னு சொல்கிறீங்களா? யூ வாண்ட் எ டீல் அப்படின்னு போட்டு அப்போ இந்தியா கிட்டேயும் முதல்ல இந்தியா நீங்கள் 50% வரியை வரிக்கு எனக்கு முதல்ல கட்டுங்க சொன்ன உடனே இந்தியா பிரசல்ஸ் கிட்ட போய் ஓடி போய் நிற்கிறாங்க. குட் லக், டிசாஸ்டர் வெயிட்டிங், உங்களுக்கு பெரிய டிசாஸ்டர் வெயிட் ஆகிட்டு இருக்கு. மை டீல் ஆர் மேசிவ். எப்பயுமே என் டீல் மிக பெருசு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஹைஸ்கூலில் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி உங்களதெல்லாம் என்ஜாய் யுவர் லிட்டில் மதர், அது ரொம்ப முக்கியம். டேடி இஸ் பிஸி ஃபார் வின்னிங். அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஃப்ளோவில் வரல. இந்த ட்விட்டை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அந்த வயிற்றெரிச்சல் தெரியல. நார்மலாகவே நீங்கள் அமெரிக்காவை மட்டும்தான் விரும்பணும், அமெரிக்காவை மட்டும்தான் பார்க்கணும், இல்லைன்னா அந்த வயிற்றெரிச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு காலத்தில் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லா ஜாலியாக இருக்குது. அப்பான்னு என் ரூமில் உட்காந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ட்டு நீங்கள் அம்மான்னு அங்கே ஓடி போய் இந்தியா கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. வரி கட்ட முடியாமல் எங்ககிட்ட வரி கட்ட முடியாத நாடு நீங்கள்லாம். அதுவும் இந்தியாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப முக்கியம், 50% வரியை முதல்ல டேடிக்கு கட்டிட்டு அப்புறம் போங்க, நீங்களாம் ஸ்கூல் பசங்க ப்ராஜெக்ட் மாதிரின்றாங்க. வாட் மெடிக்கல் மிராக்கல்னா அந்த மாதிரி இந்த ட்விட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வானலாவே சிறப்பு. தனி ரூமில் நான் படிச்சுட்டு இருந்தோடனே
குபீர்னு சிரிச்சுட்டேன். யாருன்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே தோணுச்சு. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியல. இன்னைக்கு காலைல கூட கேள்விப்பட்டேன், அமெரிக்காவுடைய சந்தையில் சன் ஃபார்மா மற்றும் சிப்லானுடைய மருந்து நிறுவனங்கள் வந்து தர நிர்ணயத்தில் கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இது மாதிரி வரும், ஒவ்வொரு செய்திகளாக வரும். சரி, ரொம்ப முக்கியமாங்க ஐரோப்பா யூனியனுடைய ஒப்பந்தம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமாக பார்க்கலாம் நிச்சயமாக. ஏன்னா ஐரோப்பா வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒன்றிணைந்து அடுத்தடுத்து போட்ட ட்ரேட் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஒரு நாடு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நாடுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதில் நம்மளுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நீங்களே பாருங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் பெரிய பாசிட்டிவா இருக்குன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை தாண்டி ஒரு சில ஆண்ட்ரலியான் அவர்கள் சொன்ன ஒரு டைலாக் தான் வர்த்தகம். இது நேரடியாக ட்ரம்ப்புக்கு சொல்லப்பட்ட செய்தி. வர்த்தகம் ஆயுதமாக்கப்படும் இக்காலகட்டத்தில் நாம் மேற்கொண்டுள்ள புதிய ஒப்பந்தம் பிறர் மீதான அதீத சார்பை குறைக்க உதவும். ஏன்னா ஐரோப்பா வந்து மற்றவங்களை நம்பி இருக்காங்களா, அதை சொல்றாங்க. இந்தியாவில் வளர்ச்சியில் ஐரோப்பா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்தியா வெற்றி பெற்றால் உலகமே அதிக ஸ்திரத்தன்மையுடனும் செழிப்புடனும் பாதுகாப்புடனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டியர் ஃப்ரெண்ட் மோடி வி டிட் இட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை? ஒரு ஆக்சுவலாக ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது நாட்டை ப்ரைட் பண்ணி தான் பேசுவாங்க, எல்லா தலைவர்களும் அப்படி தான். பட் இந்தியா வளர்ச்சி பெறும்போது உலகமே வளர்ச்சி பெறும் அப்படின்றது இந்தியாவுடைய மக்கள் தொகையை ஏற்கனவே கம்பேரிட்டிவாக பண்ணி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே மது பிரியர்களுக்கான சந்தோஷ செய்தியை சொல்லிடுறேன். மது பிரியர்களுக்கான சந்தோஷ செய்தி, இந்தியா ஐரோப்பானுடைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒயின் மீதான வரிகள் 150%லேருந்து 20% குறைக்கிறாங்க. விஸ்கி, வோட்கா, ரம் மற்றும் ஜின் போன்ற ஸ்பிரிட் மதுபான வகைகளுக்கு 150%லேருந்து 40% குறைக்கிறாங்க. பியர் மீதான வரியில் வந்து 110லேருந்து 50% குறைக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய, அதாவது சத்து டானிக், இதுக்கப்புறம் சத்து டானிக் ஃபுல்லாக வந்து வரியை குறைக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்தது பணக்காரர்களுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பெரும்பாலும் ஐரோப்பா நாட்டுக்கிட்ட இருந்தால் நம்ம ஹாடி கார், பென்ஸ், BMW இது மாதிரி வந்து உயர்தக கார்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இதுக்கு முன்பு 110% வரி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெறும் 10% குறைக்கிறாங்க. ஆனால் ஒரு கூடுதல் செய்தியாக நம்ம சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய இனி கார் நிறுவனங்கள் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். இங்கே தான் அமெரிக்கா ஓடி வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்தியா நாங்கள் எங்களுடைய எலான் மாஸ்கினுடைய இதுக்கு நாங்கள் போடும்போது 100% வரி போடுறீங்க, கேட்டால் உங்கள் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுது, அதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஓடி போயிட்டு நீங்கள் ஐரோப்பா கிட்ட மட்டும் உடனே நீங்கள் 10% வந்து நிற்கிறீங்களே, குழுக்குழுன்னு இருக்கா இந்தியா அப்படின்னு இப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கும். இதே கோரிக்கை தான் அமெரிக்கா கேட்டிருந்தது, ஆனால் ஐரோப்பா நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க. இனி இந்திய கார் நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இன்னொரு நியூஸை சொல்லிடுறேன், ஐரோப்பாவில் முழுக்க ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் பேஸ் தான். இப்போ லாஸ்ட்டாக டிசம்பர் பார்த்தோன்னா 70% சேலு. அவங்க 2032க்குள்ளே முழு எலக்ட்ரிக்காக மாற்றுறாங்க. ஸோ இனி பெரும்பாலும் அங்கேருந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் இறக்குமதி ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம 9 மாதங்கள் அங்கே போயிட்டு படிக்கிறோம் இல்லையா, படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஸ்டடி விசான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 9 மாத கால அவகாசம் கொடுக்குறாங்க அங்கேயே இருந்து நம்ம வேலையை தேடுவதற்காக. அது இல்லாமல் இனி இந்தியாவில் வந்து ஆயுர்வேதம் மற்ற மருத்துவ படிப்புகள், சித்தா, செவிலியர் போன்ற பட்டங்கள் வந்து ஐரோப்பா ஒன்றியம் வந்து அங்கீகரிக்குது, நேரடியாகவே அங்கீகரிக்கிறாங்க. இங்கே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அங்கே நேரடியாக நம்ம வேலை செய்கிறதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சரி, நம்ம ஏற்றுமதியில் என்னெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ், ஏன்னா எவ்வளோ வரி விதிச்சிருந்தாங்க, எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் போன்ற கடல்சால் பொருட்களுக்கு வந்து 26% வந்து 0%, காலனி பொருட்களுக்கு வந்து 17% 0, ரசாயன பொருட்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் 12.8 0, ஜவுளி மற்றும் ஆடைகள் மீதான வரி வந்து 12 0. இது இனி பங்களாதேஷ் வந்து முழுமையாக அவுட்டுங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து திருப்பூர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். இதனால நுகர்வோர் பொருட்கள் மீதான வரி வந்து 10.5 0% குறையிறாங்க. அடிப்படை உலோகம் மீது வந்து 10 0, ரயில்வே கடல் தயாரிப்பு 7 0, பொம்மை வந்து 4.7 0, ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் 4% 0 குறைக்கிறாங்க. இதில் குறிப்பு என்னன்னா, நம்ம வந்து அதாவது EU இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து என்னன்னா 2024 வந்து இறக்குமதி பண்ணும்போது எவ்வளோலாம் நம்ம வரி இருந்தது அப்படின்னா, மெஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் நம்ம
44% வரி போட்டிருந்தோம், அது 0% நம்ம கொண்டு வரோம். அப்புறம் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 11% இருந்தது, அதை நம்ம 0% கொண்டு வரோம். ஆப்டிக்கல் அண்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து 3.4 பில்லியனுக்கு 27.5%, அது 0லேருந்து 90% வரைக்கும் பக்கம் பொறுத்து. பிளாஸ்டிக் வந்து 16.5லிருந்து 0. அப்புறம் கெமிக்கல், மோட்டார், அயன், ஸ்டீலு, பேராமெடிக்கல் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 0% வந்து கொண்டு வரோம். ஸோ நம்மளும் பெரிய அளவுக்கு வரிகளை வந்து குறைக்கிறோம். ஒரு நாட்டோட வர்த்தகத்தில் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். ஆனால் நம்ம மற்ற நாடுகளை விட ஐரோப்பா என்னன்னா, நம்ம ஐரோப்பாவுக்கு அதிகமான ஏற்றுமதி பண்ணுறோம், குறைவான இறக்குமதி பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது காட்டுற பாருங்க, 2024-25 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது 71.3 பில்லியன், ஆனால் இறக்குமதி பண்ணுறது 48.8 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த அக்ரிமெண்ட் வந்து 2030 வரை, அதுக்கப்புறம் அப்போதான் நம்மளுக்கு தாக்கம் பெரிய அளவுக்கு கிடைக்கும். குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் பெரிய அளவுக்கு பலன் அப்படின்னா, தமிழ்நாடு, அதை நான் நேரடியாக சொன்னேன், திருப்பூர், அப்புறம் ஆம்பூர் இருக்கு இல்லையா, ஆம்பூர் தான் நம்ம லெதரில் ஃபுட்வேர் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர்ல என்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல். கேரளா பார்த்தோம்னா கொச்சி அண்ட் ஆலப்புழாவும், இடுக்கி அண்ட் வயநாடு, அதாவது கடல் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் நான். அப்புறம் அசாம்னுடைய டீயும் சரி, அப்பர் அசாமில் வந்து இன்னொரு அதனுடைய ஸ்பைசஸ், பேம்பூ கிராஃப்ட் எல்லாமே இருக்குல்ல அதுவும். வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த டார்ஜிலிங் டீயும் மரைன் எக்ஸ்போர்ட் கடல் சார்ந்த உணவுகளும் பெரிய அளவுக்கான இனி பூஸ்ட் பெறுன்றாங்க. மகாராஷ்டிராவில் சேம் அப்பரலும், எலக்ட்ரானிக் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ், அப்புறம் ஃபார்ம் அண்ட் ஜெம் இண்டஸ்ட்ரியும். குஜராத்தில் வந்து சூரத் டெக்ஸ்டைல் அண்ட் டைமண்ட், அப்புறம் கெமிக்கல் அண்ட் ஃபார்மா எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கிறது. எல்லா மாநிலங்களும், இது வந்து நான் பர்டிகுலராக சொல்கிறேன், பெரும்பாலான மாநிலங்கள் பெரிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ நம்மளை விட ஐரோப்பா யூனியன் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம ஐரோப்பா யூனியனுடைய அந்த யூரோ மதிப்பு வந்து 109.27 இந்திய ரூபாயோட நம்ம கம்பேர் பண்ண உயர்ந்திருக்குது. அப்போ இந்தியாவை விட அதிக பலன்களை யார் இந்த இடத்துல வருது அப்படின்னா கண்டிப்பாக ஐரோப்பாவுக்கு இருக்குது. ஏன்னா ஐரோப்பா வந்து ஏற்றுமதி செய்கிறதுல அமெரிக்கா முழுவதும் வரிகளை போட்டு பெரிய அளவுக்கு ஒரு டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த பக்கம் பார்த்தோம்னா ஈரான் மீதும் பெரிய அளவுக்கான தடைகளை விதிக்கிறாங்க, ரஷ்யா மீதும் தடைகள் விதிக்கிறாங்க. ஒரு மாதிரி தவித்து கொண்டு வந்த ஐரோப்பாவுக்கு நம்ம உதவி செய்த மாதிரி. அதனால ஐரோப்பானுடைய பிஸ்னஸும் வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள். ஏன்னா அவங்க ரஷ்யா மீது பெரிய தடைகள்லாம் விதிக்கிறாங்க. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு சிம்பிளாக சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் ஐரோப்பாவில், அதாவது ரஷ்யா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராடக்ட் நம்ம வந்து ஐரோப்பா கிட்டேருந்து வாங்கி நம்ம கிட்ட இருந்து ரஷ்யா வாங்குவாங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து 100, அதுக்கு தான் அவங்க அமெரிக்கா புலம்பிட்டு இருக்காங்க. இனி நேரடியாகவே நம்ம டீல் ஏற்படுத்திக்கிட்டோம். ஏதாவது அதுவும் குறிப்பாக விமான உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கான பொருட்களுக்கு 0% நம்ம வரியில் இறக்குமதி பண்ணுறோம். ரொம்ப முக்கியங்க. 0% வரியில் இறக்குமதி பண்ணிட்டு இங்கேருந்து ரஷ்யா ஈஸியாக வாங்கிப்பாங்க. இது மட்டும் இல்லை, பெரும்பாலான ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடியே ஐரோப்பாவும் ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் டீல் இருந்ததோ அது இந்தியா மூலயமா மறுபடியும் ரீகனெக்ட் ஆகுகிறது. இதற்கு ஐரோப்பா எந்தவித எதிர்ப்பும் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, கண்டும் காணாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. இந்தியா இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா, 2021 மொரீசியஸ் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எவர் ட்ரீடு பெரிய அளவுக்கு, அது மொரீசியஸ் ப்ளஸ் வந்து ஆப்பிரிக்கா கிட்ட CECPA டீல் வந்து ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேஸில் நான் சொல்கிறேன் நான், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். அடுத்தது வந்து UAE கிட்ட நம்ம 100 பில்லியனுக்கான ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருந்தோம். ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0% டேரிஃப், பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் 100 பில்லியனுக்கான டீல் வந்து பார்க்க முடியுது, அதாவது தாய்பே கிட்ட. அப்புறம் UK கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 99% ஆஃப் எக்ஸ்போர்ட் டேரிஃப் ஃப்ரீ நம்ம யூகேல நம்ம பண்ணுறது. அப்புறம் ஓமன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம 2025 பிக்கஸ்ட் டீல் நியூசிலாந்து, இப்போ ஐரோப்பா. கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 8 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைங்க. சீரியஸாகவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். இனி இந்த 2030 வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரேட் டீல் எல்லாமே இதற்கான வாய்ப்புகளை யார் ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் ட்ரம்ப் அவர்கள். தேங்க்யூ ட்ரம்ப் அவர்களே. ஏன்னா அவர் அடுத்தடுத்து வரி போட்டு மிரட்டுறதன் காரணமாக நம்மக்கிட்ட அவங்க சேருவாங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் இந்தியா கிட்ட வரது யோசனை பண்ணுவாங்க. அது நம்ம ரஷ்யா கிட்ட இருக்கிறதுனால ஏன் இந்தியாவுக்கு நம்ம தடைகள் போடக்கூடாதுன்னு ரீசெண்டாக கூட
நிறைய நிறுவனங்களுக்கெல்லாம் பொருளாதார தடையை போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல தடைகளை போட்டிருந்த ஐரோப்பா நம்மக்கிட்ட வந்திருப்பது பெரிய விஷயம். ஆனால் கடைசியில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாரு, அது ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. அங்கே ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் இந்தியா வந்து முடிவு கொண்டு வர ட்ரை பண்ணணும், அதனால் மோடி அவர்கள் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கை வைத்தாங்க. ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான், அந்த செவத்துக்கிட்ட பேசிட்டு சும்மா வரதும் ஒன்று தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ஐரோப்பா நாடுகள் பார்த்து நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். இங்கே ஓடி வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை வைப்பது என்பது அது ஒரு கேள்விக்குறியாக போட்டுக்கலாம். பட் அது எனக்கு எந்த அளவுக்கு உடன்படுன்னு தெரியல. அது ஐரோப்பா நாடுகள் நினைச்சாங்கன்னா அந்த யுத்தத்தை வந்து உடனே நிறுத்திடலாம். சரி, இந்த டீலை முடிக்கிறதுக்குள்ளாரே எங்கள் கனடா வேறு எங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு வேர்ல்டுலே பெரிய அளவுக்கான எனர்ஜி செக்டர் நாங்களும் ஒரு நாடு, எங்ககிட்ட இல்லாத மினரல்ஸ் கிடையாது. இன்றைக்கி கோவாவில் வந்து இருக்கிறார் யார், கனடானுடைய ட்ரேட் மினிஸ்டர் வந்து பெரிய அளவுக்காண்டில் நான் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் நீங்கள் சீனாவை நம்பிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவை கொடுத்த அத்தனையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யுஏஇனுடைய பிரசிடென்ட் ஏற்கனவே வந்து ஒரு 200 பில்லியனுக்கான டீல் வந்து 2032 இப்போ போட்டு போனாங்க. பாகிஸ்தான் அதனால் வெளியேறி இருக்காங்க. சமீப காலமாக அது கனடா வந்தது. இன்னைக்கு பெசன்ட் அவர்கள் மறுபடியும் மிரட்டுறாரு, கனடா நீங்கள் வந்து பக்கத்து நாடான எங்களை விட்டுட்டு எங்கேயோ ஓடுறீங்க, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, பிரித்து மேஞ்சிருவோன்றாங்க. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பெரிய ஒரு டீல் அக்ரிமெண்ட்டை நம்ம அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பெசன்ட் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இதே ஐரோப்பா நாடுகள் என்ன பெருசாக உக்ரைனுக்கு உதவி செஞ்சுட்டாங்க, மற்ற நாடுகள் என்ன நாங்கள் தான் பெருசாக உதவிகள் பண்ணாங்கன்னாங்க. இது அந்த இன்னைக்கு கூட ஒரு ஐரோப்பா தலைவர் ஒருத்தரோட எக்ஸ்ட்ரத்தில் பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் ஐரோப்பா வந்து டோட்டல் அலோகேஷன் எய்டு 188.6 பில்லியன் கொடுத்துருக்கோம். எய்டு வந்து 87 பில்லியன். ஆனால் அமெரிக்கா கொடுத்தது 114 பில்லியன் தான். அப்போ உங்களோட நாங்கள் அதிகமாக தான் கொடுத்துருக்கோன்றாங்க. பட் சிங்கிள் நாடு அவங்க 27 நாடுகள் சேர்ந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 27 நாடுகளாக சேர்த்தனா குறைவு தான். பட் இருந்தாலும் அமெரிக்காவோட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலை பற்றின உங்களோட கருத்துக்கள் இந்த இடத்தில் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த ட்ரம்ப்பை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் கூடிய விரைவில் அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் இந்தியாவுக்கு என்னெல்லாம் வரி போட போகிறார் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம துருக்கி கிட்ட போயிடலாம். துருக்கி தனது எல்லை பகுதியில், அதாவது ஈரானுடைய எல்லை பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 560 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஈரானும் துருக்கியும் ஃபுல்லாக ரெட்டி பொசிஷனில் இருக்காங்க. ஃபுட்டு வேறு என்னெல்லாம் தேவையோ எல்லை பகுதியில் கொண்டு போயிட்டு அடுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஈரான் கொலாப்ஸ் ஆச்சுன்னா நேராக அவங்க இங்கே தான் வருவாங்க. நம்ம கொஞ்சம் உள்ளே விடாமல் தடுத்து அங்கேயே ஏதாவது கேம்ப்பு மாதிரி செட் பண்ணி உணவுகள் கொடுக்கணுன்றதில் தெளிவாகிறாங்க. அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா, இது ஆல்மோஸ்ட்டு உறுதியாக பண்ணிக்கலாம். நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே தாங்கிற உங்ககிட்ட. நிறைய பேர் நினைக்கிறீங்க பின் வாங்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அடுத்தடுத்த குழு வந்து நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்று இரவு அதிகாலை இல்லை என்றால் நாளை, நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன், கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது பாஸ், நாளைக்கு வேறு நிறைய முகூர்த்த நாளாக இருக்கா, நிறைய போக வேண்டியதாக இருக்குது, நம்மளை எங்கேயாவது வச்சிட போகிறாங்க வேட்டுன்ற மாதிரிலாம் நினச்சேன் நான். அது எப்படின்னு தெரியல. ஆனால் போகிற போக்க பார்த்தா அடுத்த 48 மணி நேரம் தான் தோணுது. சுற்றி இருக்கிற அவசர நிலையெல்லாம் பார்க்கும்போது 1979 என்ன மாதிரியான ரெவல்யூஷன் வந்ததோ, ஐ திங்க் February 1 11 வந்தது 1979. அதே டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 1 வரணுன்றாங்க. அவங்க ஈரானுமே வந்து அவங்களுடைய நட்டான்ஸ் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் வந்து வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து தயார் நிலையில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பெரிய அளவுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து வெளியிட்டிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் இதுவரை இல்லாத அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறது அமெரிக்கான்னு சொல்ல முடியும். அதாவது மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் எம்டி பண்ணுற மாதிரிலாம் காட்டினாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஆயுதங்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது. அல் உதய்து ஏர்பேஸ் இது எல்லா இடத்துலையும் வந்து இறக்கி தள்ளிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தது, ஒரு மாதிரி ஃபுல் பிஸியாக இருந்தது. இப்போ ஒரு விமானங்கள் அடுத்து இடத்துன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தது. ஈரானை வந்து இன்றைக்கி சொல்லிட்டாங்க,
உங்களுடைய போர்க்கப்பல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜ் எடுத்து வெளியிட்டாங்க, எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. ட்ரோன் அவங்களும் பறந்துகிட்டே இருக்காங்க, அமெரிக்காவுடைய ட்ரோனும் பறந்துகிட்டே இருக்குது. ரெண்டுமே பெரிய அளவுக்கான உளவு வேலைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். முதல் முறையாக 2 ட்ரோனும் பயங்கரமாக வேவு பார்த்துட்டு இருக்காங்க ஒரே சமயத்தில். ஸோ பதிலுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அதே போல் ஈரான் பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய ரியால் மதிப்பு ஃபுல்லாக அடிங்க, போர் பதற்றத்தினால 10,77,000 ரூபாய் வந்துச்சு ஒரு டாலர் மதிப்பு. 10,77,000 மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. ஈரோவுக்கு பார்த்தோம்னா 12,84,000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு. தொடர்ந்து மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அது எப்படி சரி கட்ட போகிறாங்கன்னு தெரியல. சிரியாவிலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் வருவதை முழுமையாக தடுத்து விட்டோம். நேற்று பெரிய ரைடு சிரியா எல்லை பகுதியிலேருந்து ஹெஸ்புல்லாவுடைய லெபனானுக்குள்ளே கிராஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் தூக்கிட்டோம்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான இமேஜஸ்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹெஸ்புல்லா வந்து இன்னைக்கு காலைல கூட சொன்னாங்க, நாங்கள் எந்த நிலையிலும் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் லெபனானில் பெரிய ஒரு போராட்டம், ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம், நிச்சயம் நாங்கள் களத்தில் இறங்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் பெரிய ஆதரவு போராட்டத்தையும் பார்க்க முடியுது. ஆயுதங்கள் உள்ளே வராமல் தடுத்துட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா, ஹங்கேரி வந்து ஐரோப்பாவுடைய ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. உக்ரைனுடைய கிரெயினை நம்ம இறக்குமதியை உடனடியாக தடுக்கணும், இல்லை நம்ம விவசாயிகள் கஷ்டம், உடனே ஒன்று திரளுங்கள்ன்றாங்க. ஏற்கனவே அங்கே விவசாயிகள் பெரிய போராட்டம் பண்ணிருக்கிறாரு, ஒரு உசுப்பேற்றி விடுற மாதிரி எல்லா விவசாயிகளையும் வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க. கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ந்து ரஷ்யா அடுத்தடுத்த தாக்கல்னால வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்கலனாலும் 80% வந்து நாங்களே வான்தடுப்பு சாதனங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். 2025 பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மேட் இன் உக்ரைன் தான். நாங்கள் இன்றைக்கி ஒரு வளர்ந்த நாடாக, ஒரு சவால் விடக்கூடிய நாடாக மாறி இருக்கிறோம் என்று அரைக்கோவல் எடுத்திருக்கிறார். ஓஹோ என்று ஒரு அரைக்கோவலை எடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். காசாவில் குட் நியூஸ், எல்லா மக்களையும் கொண்டு வந்துட்டேன். முடியாதுன்னு சொன்னாங்க சில பேர், வாய்ப்பே இல்லைன்னாங்க. அதை சாதிச்சு காட்டினவர் தான் அந்த ட்ரம்ப்பு. நோபல் பரிசு ஒன்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு பார்சல் ஒன்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 20க்கும் மேற்பட்ட நிறைய நாடுகள் இந்த காசானுடைய பிளானில் நான் சேர்றேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கூடுதல் தகவலுங்க. சிரியாவில் டயர் இசோர் பகுதியில் அமெரிக்கா வந்து அந்த இடத்துல பெரிய எண்ணெய் வளங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ சிரியா வசமானதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இந்த எண்ணெய் வளமெல்லாம் இனி சிரியாவுக்குள்ளே செல்ல போகிறதுன்ற மாதிரியான தகவலும் அங்கேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா அடுத்த உள்ள பிளான் பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு எதிராக. அது என்ன பிளான் சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்கே சேனலில் நான் காலையில் சொல்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.